எப்போதும் இல்லாத அளவில் இதுவரை காரிஃப் கால நேரடி நெல் கொள்முதல் 252.87 லட்சம் மெட்ரிக் டன்னை தொட்டு சாதனை. வடநாட்டு சம்பா பருவம் என்று அழைக்கப்படுகின்ற நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் தமிழகம், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, உத்தரகாண்ட், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், கேரளா, குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் கடந்த 8ஆம் தேதி வரை 252.87 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் நடந்த கொள்முதலை விட 19.48% அதிகம். இந்த கொள்முதல் மூலம் 21.41 லட்சம் விவசாயிகள் ரூபாய் 47,742,55,000 ரூபாயை குறைந்தபட்ச ஆதரவு விலையாக பெற்றுள்ளனர். மேலும் தமிழகம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து ஆதரவு விலையில் 45.10 லட்சம் டன் பருப்பை கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானிலிருந்து கடந்த 8ஆம் தேதி வரை 38,980.82 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு, உளுந்து, நிலக்கடலை மற்றும் சோயாபீன்ஸ் ஆகியவற்றை அரசு கொள்முதல் செய்துள்ளது. இதன் மூலம் 22,772 விவசாயிகள் ரூபாய் 208.81 கோடி குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெற்றுள்ளனர். இதேபோல் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து 5,089 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் 3,961 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ரூபாய் 52.40 கோடி குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்துள்ளதாக மத்திய அரசின் உணவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது.